வேதத்தை வாசிப்பதன் நோக்கம் என்ன? ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அவருடைய சிந்தை உங்கள் சிந்தையாய் மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறை உங்கள் வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். அவருடைய எண்ணங்கள் குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இதற்கு தான் நாம் சபை கூடி வருகிறோம். இதற்கு தான் சீஷல் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை முறை. இதற்காக தான் இப்படிப்பட்ட புஸ்தகத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். வாசிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏதோ வாசித்துட்டு திருக்குறள் வாசித்துட்டு போகிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது நித்திய ஜீவனுக்குரியது. நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கா, வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாழ்க்கை முறைக்கு தான் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் இருக்கிறது. உண்மையாய் நடப்போம் என்றால் போராட்டம் இருக்கிறது. நீதியாய் வாழ்வோம் என்றால் போராட்டம் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் அதில் ஒரு போராட்டம் இருக்கிறது. எதிர்நீச்சல் போடாமல் நம் வாழ்க்கை வாழ முடியாது. எனவே எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழும்படிக்கு தான் நமக்கு ஒரு ஊழியம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். 24 மணி நேரம் நமக்கு ஊழியம் செய்கிறவர் அவர். அவரோடு இணைத்து கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவரையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது.